பொட்டட்டோ, இந்த பொட்டட்டோ, அதுக்கப்புறம் பொட்டட்டோ. வணக்கம். நான் இது வரைக்கும் செஞ்சுருக்க டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னா புளி மிளகாயின்னு பேர். இந்த புளி மிளகாய் எதுக்காக செய்கிறோன்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக செய்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு காரசாரமான ஒரு டிஷ்ஷு. எப்போவுமே வந்து நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமான காரசாரமான டிஷ்ஷு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னா, சின்ன வெங்காயம், அதாவது நம்ம பெல்லாரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 15 மிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் சிறிது உப்பு, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதான். முதல்ல ஒரு கடாயை எடுத்து காய வச்சுக்கணும். காய வச்சுங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. இந்த நல்லெண்ணெயும் கொஞ்சம் மிளகாங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் முதல்ல ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு. பாருங்கள், இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வரும். வெடித்து வரும்பொழுது இந்த பச்சை மிளகாய் இந்த அளவு ரவுண்டாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் வெட்டது வந்து இந்த சைஸ் மிளகாய், இந்த சைஸ் மிளகாயை ஒரு 15 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, 2 ஸ்பூன் உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பாதி வதங்கினதும் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். சிறிதளவு மஞ்சள் பொடி, இப்போ பாருங்கள், நான் செவந்து வருது, லைட் ப்ரௌனாக செவந்து வருது. இந்த மாதிரி செவந்து வரும்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாயும் வெங்காயம் நல்லா வெந்துருக்கு. இது வெந்ததும் இந்த புளி சொன்னல, அந்த புளியை வந்து நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் காட்டின அளவு புளியெல்லாம் கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். இந்த புளி கரைசலை விட்டுரும். இப்போ பாருங்கள், புளி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த புளி நல்லா கொதிச்சிச்சும் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்புறம் சிறிதளவு பெருங்காயத்தூள், இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கொதித்து வருது. இது கொதித்து வரும்போது மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இறக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விடணும்.